இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு வந்து என்னோட தங்கச்சிக்கு பர்த்டே. ஸோ அவளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவளுக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் கேசரி பொங்கல் ரொம்ப பிடிக்கும். கேசரி வந்து குதிரவாளி ரவையை வச்சு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டைம் வந்துட்டு ரவையாவே கிடைச்சிருச்சு, கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக போயிடுச்சு. இஃப் சப்போஸ் ரவை கிடைக்கலன்னா நம்ம குதிரவாளி வாங்கி ரவையாக பொடிச்சிக்கலாம். பொங்கல் பொறுத்த வரைக்கும் நான் திணை யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, இனிப்பு பொங்கலாக இருந்தாலும் சரி, ரெண்டோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் அதே மாதிரி இனிப்பு பொங்கலுக்கு வந்து திணை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி தான் சாப்பிட்ட உடனே அவளோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பூ, எப்படி பண்ண, அந்த குதிரவாளி கேசரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லட்டோட பூந்தி எப்படி உதிரியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.